இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 57.43% அதிகரிப்பு. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். ஊரடங்கின் 90 நாட்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு அரசு பணியாற்றியதால்தான் தொற்று பரவலை கட்டுக்குள் வைக்க முடிந்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றை சமூக பரவலாக மாறவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். காவல்துறையினர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடத்தில் கனிவாக நடந்து கொண்டு அன்பை பெற வேண்டும். போலீசாருக்கு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கொரோனா தொற்றை வைத்து அரசியல் செய்வதை திமுக தலைவர் தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் இதுவரை ஆக்கப்பூர்வமான ஆலோசனை எதையும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. கொரோனா பரவலை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இதன் எதிரொலியாக பெருந்தொற்று பரவல் குறைக்கப்பட்டு உயிரிழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விளக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் அறிவிப்பு. பரமிக்குளம் ஆழியாறு திட்டங்களை நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல். ₹166 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் பில்லூர் 3ஆம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சுரங்கப்பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். கோயம்புத்தூரில் போக்குவரத்து நெரிசலை முற்றாக குறைக்கும் வகையில் அதிக அளவில் மேம்பாலங்கள் கட்டப்படுவதாக பேச்சு. சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று 7வது நாளாக முழு ஊரடங்கு நீடிக்கும் நிலையில் காவல்துறை கண்காணிப்பு தீவிரம். இ-பாஸ், உரிய அனுமதி சீட்டுகள் இன்றி வலம் வருவோரின் வாகனங்கள் பறிமுதல், அபராதம் விதிப்பு. மதுரையில் 2வது நாளாக முழு ஊரடங்கு தொடரும் நிலையில் தீவிர சோதனைக்கு பின்னரே வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் அனுமதி. பொது போக்குவரத்து தடையால் திருப்பரங்குன்றம், திருநகர், பெருங்குடி, அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடின. தேனி மாவட்டத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல நிலையில் காவல்துறையினரின் வாகன தணிக்கை தீவிரம். மாவட்ட எல்லையில் இ-பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. ஒத்திவைக்கப்பட்ட சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படும் தேதி உள்ளிட்ட முழு தகவல் நாளை வெளியிடப்படும் என்றும் விளக்கம். இந்தியாவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,74,000 தாண்டியது. இதுவரை 2,71,000 பேர் பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளதாக அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் 1,43,000 கொரோனா தொற்று நோயால் பாதிப்பு. உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பு தீவிரமடைகிறது. பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதை முறைப்படுத்த விதிகள் வகுப்பது பற்றி வரும் 6ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு. மாணவர்களுக்கு ஏற்படும் கண் பாதிப்பு குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கால அவகாசம். தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு பணிக்காக 6,600 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் வைக்கும் சிலையை கூட இறக்குமதி செய்யும் நிலை மாற வேண்டும் என்பதற்காகவே சுயசார்பு பாரதம் திட்டம் என பேச்சு. ஆபரேஷன் சேது திட்டத்தின் கீழ் ஈரானில் சிக்கித் தவிக்கும் 700 இந்தியர்களை கப்பல் மூலம் அழைத்து வர நடவடிக்கை. இந்திய கடற்படை கப்பலான INS ஜலஸ்வா மூலம் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர்.
கோவில்பட்டி கிளைச் சிறையில் உயிரிழந்த தந்தை மகன் உடல்களை குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். உயர்நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என்று நம்புவதாக கூறி முடிவு. கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வழிவகுக்கும் அவசர சட்டம் வாபஸ் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்துமாறு முதலமைச்சருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எதிர்ப்பையும் ஐயங்களையும் எழுப்பியிருக்கும் மின்சார சட்ட திருத்த மசோதா வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் தகவல். உணவுப் பொருட்களை டோர் டெலிவரி செய்யும் ஆன்லைன் நிறுவன ஊழியர்கள் ஒரே இடத்தில் கூடி நிற்பதை தவிர்க்க வேண்டும். தனிநபர் இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்குமாறு சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் வலியுறுத்தல். பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் தங்களை கண்காணித்து உடல் நலம் குன்றும் போது உரிய சிகிச்சை பெற வேண்டும். சென்னை பெருநகர மக்களுக்கு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வேண்டுகோள். சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் மட்டுமே இ-பாஸை பெற முடியும் என மீண்டும் அறிவிப்பு. கையால் எழுதி தரப்படுவது போலியானது என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் விளக்கம். கல்வான் பகுதியிலிருந்து சீன படைகள் சில பின்வாங்கியதாக தகவல். கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டபடி நடவடிக்கை. சசிகலாவின் பினாமி என கூறி சொத்துக்கள் முடக்கப்பட்ட நிதி நிறுவன உரிமையாளர் தாக்கல் செய்த மனு 2 வாரங்களில் பதிலளிக்க வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வீட்டிற்கான பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படுகிறது. காவலர் பற்றாக்குறை என்ற தகவல் தவறானது என சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் விளக்கம். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாட நூல்களை பாதுகாப்பற்ற முறையில் விநியோகிக்கக்கூடாது. கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை.